வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது இதிகாச புராண கால மகரிஷிகள். முதலாவதாக நாம் பார்க்க போவது சுக மகரிஷி. குருக்ஷேத்திரத்தில் வேதவியாசர் ஹோமத்திற்காக அக்னி அவர் தயார் செய்து கொண்டிருந்த பொழுது தேவலோக பேரழகி கிருதாசிங்கிறவோ அங்கே வந்தார். அவளோட அழகில் மயங்கிட்டார் இவர். அந்த அவரோட மனநிலையை புரிஞ்சு கொண்ட அந்த கிருதாசி அவன் பயந்து போயிட்டார். பயந்துட்டு அவள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தா அப்போது கிளிகள் கூட்டம் கூட்டமாக அங்கே பறந்து கொண்டிருந்தது. அப்போ தானும் ஒரு பச்சை கிளியாக மாறிட்டார். கிளி கூட்டத்தோடு சேர்ந்து அவளும் கிளியாக மாறிட்டார். ஆனாலும் வியாசரால் அவளை மறக்கவே முடியல. அதே நினைவாக இருந்ததுனால அந்த கிளி கர்ப்பமாயிடுத்து. மறுபடியும் சுய வடிவெடுத்த அந்த கிருதாசி தான் கர்ப்பமாக இருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தா. அவளுக்கு கிளிமுகத்தோட ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை தான் சுகபிரம்மர். இந்த சுக்கரோட பிறப்புக்கு இன்னொரு கதையும் இருக்குது. ஒரு சமயம் ஜனன மரண ரகசியங்களை எல்லாம் உமை அன்னைக்கு ஈசர் சொல்லி கொண்டிருந்த போது உமை கொஞ்சம் கண் அசந்துட்டா. அப்போ பக்கத்தில் இருந்த கிளி குஞ்சு ஈசனோட உபதேசத்தெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லித்து. ஈசனுக்கு புரிஞ்சு போச்சு. கொட்டிது கிளி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. அதனால் அதை பிடிக்க முற்பட்ட போது அந்த வியாசரின் மனைவியின் கர்ப்பத்தில் அடைக்கலம் போயிடுத்து. ஈசன் கிளியே வெளியே வா வெளியே வா அப்படின்னு அழைக்க கிளிமுகத்தோடு சுகர் தோன்றினாராம். அப்போ சிவன் என்ன சொன்னார், இந்த சிவரகசியத்தை யார்கிட்டையும் கூறாமல் பிரம்மமாகவே இரு. உன் ஜென்ம தினத்தன்று என்னையும் உன்னையும் வணங்குபவர்கள்லாம் வாழ்வு சிறக்கும் அப்படின்னு ஆசி வழங்கினார். திருவோணம்தான் அவருடைய ஜென்ம தினம். சுக்கருக்கு உபநயனம் செய்யத்தக்க வயது வந்தது. அப்போ மகனோட கைலாசம் போனார். பரமசிவனையும் பார்வதி தேவியும் வணங்கி மகனுக்கு பரமசிவன் பிரம்மோபதேசம் செய்யணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். பரமசிவன் என்ன சொன்னார் தெரியுமா, என்னோட பிரம்மோபதேசத்தால் சுகருக்கு உடனே பூரண பிரம்ம ஞானம் ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது அப்படின்னு சொன்னார். வியாசர் சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டார். பரமசிவன் சுகருக்கு பிரம்மோபதேசம் செஞ்சு வச்சார். உடனே சுகருக்கு எல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த ஆனந்தத்தில் மூழ்கி அதிலேயே லயமாகி வேறு எந்த விதமான எண்ணமோ உணர்ச்சியின்றி சுக்கர போய் கொண்டிருந்தார். வியாசரை அவரை பின்தொடர்ந்து சுகா சுகா என்று கூப்பிட்டு கொண்டே போனார். சுகர் மறுமொழியே பேசலை. ஆனால் அவையெல்லாம் நான் என்ற உணர்ச்சி வயப்பட்டிருந்ததால் மரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் வியாசருக்கு பதிலளித்தன. சுகர் கங்கை கரையில் நடந்து போய் கொண்டிருந்தார். சில அப்சரஸ் பெண்கள்லாம் ஆடைகளை களைந்து கரையில் வச்சுட்டு கங்கையில் நீராடி கொண்டிருந்தார். சுகர் நெருங்கிய பொழுது அவர்கள் வெட்கிய ஆடைகள் எல்லாம் உடுத்தவில்லை. அவருக்கு பின் வியாசர் வந்த பொழுது அந்த பெண்கள் எல்லாம் ஆடைகளை உடுத்தி கொண்டார்களாம். வியாசர் அவர்களை கேட்டார், வாலிபனாக சுகர் நெருங்கிய பொழுது நீங்கள் எல்லாம் ஆடைகளை உடுத்தவில்லை, ஆனால் முதியவனான நான் வரும்பொழுது நீங்கள் அவசரமாக ஆடைகளை அணிந்தீர்கள், ஏன் என்று கேட்டார். அந்த பெண்கள் வியாசருக்கு மறுமொழி கொடுத்தார்கள். எப்படி? உங்கள் மகன் ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சி அற்று எல்லாம் பிரம்மம் என்ற உயர்ந்த நிலையில் சென்றார். எங்களை கண்டு கொள்ளவே இல்லை. உங்களுக்கு ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சி இருப்பதனால்தானே இந்த கேள்வியை கேட்டீர்கள். ஆகையால் நாங்கள் உடைகளை உடுத்தி கொண்டதில் என்ன தவறு என்று கேட்டார்கள். ஒரு சமயம் சுகர் என்ன செஞ்சார், தன்னோட தகப்பன் சொன்னபடி ஜனகரிடம் சென்று உபதேசம் பெற போனார். எந்த உபதேசம்? ஞான உபதேசம் பெறத்துக்காக அவர் போனார். சுகர் ஒரு பெரிய பிரம்ம ஞானி, எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு ஜனகருக்கு தெரியும். இருந்தால் கூட தன்னை நெருங்கி அவர் வந்துட்டார் இல்லையா, அதனால் தனக்கு தெரிந்த எல்லா தத்துவங்களையும் உபதேசித்தார். தேவி பாகவதம் முதல் ஸ்கந்தம் சுகர் ஒரு பெண்ணை மணந்து 4 மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றார் என்று கூறுறது. ஆனால் மகாபாரதம் என்ன கூறுறது, அவர் திருமணம் செய்து கொள்ளலை, பிரம்மச்சாரியாவே வாழ்ந்தார் என்று சொல்கிறது. கடைசியில் சுகர் கைலாசம் சென்று தவம் இருந்தார். பரமசிவன் அவருக்கு உணர்ந்த நிலையை அளித்தார், அதாவது உயர்ந்த நிலையை அளித்தார். அங்கே இருந்து கொண்டு 2வது சூரியனாக இந்த சுகர் பிரகாசித்தார். வியாசர் அவரை எங்கும் தேடி கைலாசம் வந்து சிவனிடம் மகனுக்காக மன்றாடினார். சிவன் அவரை தேற்றி அனுப்பினார். சுகபிரம்மத்தோட பெருமையை பல சுவையான சம்பவங்களால நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர்கள் மூத்தவரான தர்மர் ராஜசூய யாகம் நடத்தினார். அப்பொழுது அன்னதானம் நடத்தப்பட்டது. அதில் 1,00,000 பேர் சாப்பிட்டார்கள்.
அதை தெரிவிக்கும் வகையில் ஒரு தெய்வீக மணி ஒலிக்கும். அதாவது 1,00,000 பேர் சாப்பிட்டுட்டாக்கா உடனே அந்த மணி ஒலிக்கும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று கணக்கு போடுவார்கள். திடீரென்று ஒரு நாள் என்னாச்சு, அந்த மணி மிக வேகமாக ஒலிக்க தொடங்கியது. ஒரு தரம் அடித்தால் 1,00,000 தானே கணக்கு, இதனை இப்படி தொடர்ந்து அடிக்கிறதேன்னு நினைக்கும் அளவுக்கு அதை குறிச்சிக்க முடியாதபடி தொடர்ந்து மணி அடிச்சுட்டே இருந்துதான். என்ன அதிசயம், வேகம் தாழாமல் மணி அருந்து விழுந்து கொடுத்து. தெய்வீக மணியில் எந்த விதமான கோளாறும் இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் திகச்சு நின்ற வேளையில் எச்சில் இலைகளை போட்ட இடத்துல பச்சை கிளிமுகம் கொண்ட அந்த சுக்கர் ஒரு சில பருக்கைகளை கொத்தி விட்டு போனது தான் இதற்கு காரணங்கிறது பின்னால் தெரிய வந்தது. சுக்கபிரம்மருக்கு தயிர் சாத நைவேத்தியம் செய்து வழிபட்டாலும் அவரது பெயரால் அன்னதானம் நடத்தினாலும் நமக்கு அளவற்ற செல்வமும் புண்ணியமும் கிடைக்கும். சுக்கபிரம்மத்தோட பெருமையை நமக்கு தெரிய செய்த பெருமை பரீட்சித்து மகாராஜாவை சாரும். இவர் யார் தெரியுமா? பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனின் பேரன். பரீட்சித்துவின் தந்தை அபிமன்யு. இந்த மன்னன் பிறவிலேயே விஷ்ணுவின் அருள் பெற்றவன். பாண்டவர்களோட வம்சத்தை அழிக்கும் எண்ணத்தில் இருந்த கௌரவர்கள் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த பரீட்சித்து மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவிய போது விஷ்ணு தன் சக்கரத்தால் அதை தடுத்து நிறுத்தினார் என்பது அவருக்கும் தெரியும். பிறகு முன்பே விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட இந்த பரீட்சித்து வந்து ஒரு சமயம் காட்டில் வேட்டைக்கு சென்ற இடத்துல தாகம் இருந்தது. தண்ணீர் தேடி சென்ற போது வழியில் சமீகர் என்ற முனிவரோட ஆசிரமத்தை கண்டார். வாசலில் நின்று தண்ணீர் கேட்டார். ஆனால் காதில் வாங்கி கொள்ளாமல் நிஷ்டையில் இருந்தார் சமீகர். கோபம் கொண்ட அந்த மன்னன் பரீட்சித்து காட்டில் கிடந்த செத்த பாம்பை எடுத்து குச்சியால் எடுத்து மாலை போல அவரோட கழுத்தில் போட்டுவிட்டான். பரீட்சித்தோட பாதக செயலை அங்கே இருந்த சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த சமீகரின் பிள்ளை சிருங்கி பார்த்துட்டான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏன் மன்னனே, நிஷ்டையில் இருந்த என் தந்தையை அவமதித்த நீ இன்னும் 7 நாளில் பாம்பால் அழிவாய் என்று சபித்து விட்டான். பரீட்சித்துக்கு உடனே பயம் வந்து விட்டது. உடனே தன்னோட மகன் ஜனமேஜனுக்கு பட்டம் கட்டி நாட்டுக்கு மன்னனாக்கினான். கங்கை கரையில் போய் தவம் செய்து தன் உயிரை விடுவது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் விருப்பப்படியே கங்கை மத்தியில் அழகிய மண்டபத்தை அமைச்சு அதில் தங்கினான். தகவலை அறிந்த அத்ரி, வசிஷ்டர், பிருகு, ஆங்கிரசர், பராசரர், தேவலர், பரத்வாஜர், கௌதமர், அகத்தியர், வியாசர் எல்லா தவசிரேஷ்டர்களும் அங்கு வந்து சேர்ந்துட்டா. இந்த சமயத்தில் சுகபிரம்மர் எல்லா தலங்களையும் சிவபூஜை செய்தபடியே கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 16. சுகபிரம்மத்தை கண்ட ரிஷிகள் கூட தம்மை மறந்து எழுந்து நின்றனர். ஒரே வாரத்தில் தன்னோட உயிர் பிரியுமே என்று எண்ணாமல் சுகபிரம்மரின் வருகை பரீட்சித்திற்கு மகிழ்ச்சியை தந்தது. ஈடு இணையற்ற ஒரு பாகியம் கிடைச்சதா அவன் கருதினான். ஒருவன் வாழ்வில் இறைவனை சற்று கூட நினைக்காத நிலையில் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாவது கிருஷ்ணனின் பால பருவ லீலைகளை கேட்டால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சுகபிரம்மர் அந்த பரந்தாமனின் திவ்ய லீலைகளை அவனுக்கு எடுத்துரைத்தார். அதுவே பாகவதம் என்னும் நூல். எனவே பாகவதம் தந்தவர் சுகபிரம்ம மகரிஷியே. இரவாவரம் பெற்ற சிரஞ்சீவி மார்க்கண்டேயன் இவரது சீடன். இவரது மற்றொரு சீடர் கௌடபாதர், அவரது சீடர் கோவிந்த பகவத் பாதர், அவரது பிரதான சீடர் ஆதிசங்கரர். இதிலிருந்து சுகபிரம்மரின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.